சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் 7.5 விழுக்காட்டு உள் ஒதுக்கீட்டில் தேர்வான அரசு பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாகவும் பொதுப் பிரிவினருக்கு ஆன்லைன் வாயிலாகவும் கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நேரடியாக தற்போது துவங்கியிருக்கிறது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 7.5% உள் இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. 7.5% உள் இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 495 எம்பிபிஎஸ் இடங்கள், அதே போல 119 பிடிஎஸ் இடங்கள் வழங்கப்படுகின்றன. 7.5% உள் ஒதுக்கீட்டில் தரவரிசை பட்டியலில் 4062 பேர் இடம்பெற்றுள்ளனர். அதே வேளையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளின் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கான முதல் சுற்று பொது கலந்தாய்வு சுகாதாரத்துறை இணையதளத்தில் இன்று காலை 10 மணிக்கு துவங்கி இருக்கிறது. அதன்படி இந்த அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்கி இருக்கிறது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 7.5% உள் இடஒதுக்கீடுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. 7.5% உள் இடஒதுக்கீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 495 எம்பிபிஎஸ் இடங்களும் 119 பிடிஎஸ் இடங்களும் வழங்கப்படுகின்றன. அந்த வரிசையில் 7.5% உள் ஒதுக்கீட்டில் தரவரிசை பட்டியலில் 4062 பேர் இடம்பெற்றுள்ளனர். அதே வேளையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளின் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீடு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கான முதல் சுற்று பொது கலந்தாய்வு சுகாதாரத்துறை இணையதளத்தில் காலை 10 மணிக்கு துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு காலை 10 மணிக்கு துவங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.